என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறோருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 10வது வசனத்தின் 2வது பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நான் அவர்களுக்கு வட்டிக்கு கொடுத்ததுமில்லை, அவர்கள் எனக்கு வட்டிக்கு கொடுத்ததுமில்லை, ஆனாலும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியா மிகுந்த பாடுகள் வழியாய் தன் வாழ்க்கையில் கடந்து போன ஒரு மனுஷன். அதிகப்படியான பாடுகளை அவர் வாழ்க்கையில் அவர் சந்தித்தார். அப்பொழுது அவர் தேவ சன்னிதானத்திலே சொல்லுகிறார், கர்த்தாவே, எல்லாரும் என்னை சபிக்கிறார்களே, நான் அவர்களுக்கு வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை, அவர்களிடத்தில் நான் வட்டிக்கு வாங்கினதில்லை, ஆனால் வட்டிக்கு விடுறவன் சபிக்கிறது போல, வட்டிக்கு வாங்கினவன் சபிக்கிறது போல அவங்க என்னை சபித்து கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். இந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு எதை மையப்படுத்தி காட்டுகிறார் தெரியுமா? வட்டி தொழில் செய்கிறவர்களே சற்று கவனித்து பாருங்கள். வட்டி தொழில் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்களா? நான் குறைஞ்ச வட்டியில் தான் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குறேன் என்று சொல்லி உங்களை நீங்கள் நியாயப்படுத்தலாம். இன்னும் சில பேர் கந்து வட்டி, மீட்டர் வட்டி, ராக்கெட் வட்டி என்று சொல்லி பலவித பேர்களில் பலவித வகையில் வட்டியை வசூலித்து கொண்டு இருக்கிறாங்க. நான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். மற்றவர்கள் உங்களை சபித்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களிடத்தில் வட்டிக்கு கடன் வாங்கினவங்களை நீங்கள் எவ்வளவு நெருக்குகிறீர்கள். அப்படி என்று சொன்னால் அவர்கள் மனதார உங்களை சபிக்கிறார்கள் அல்லவா? அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு நீ இப்படிப்பட்ட ஒரு தொழிலை செய்து கொண்டு இருக்கிறாயா? வேண்டாம், அந்த தொழிலை விட்டுவிடு. அது உனக்கு மிகுந்த ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். அது வருமானத்தை மாத்திரம் இல்லை, உனக்கு உன் குடும்பத்திற்கு சாபத்தை நிறைவாய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போய்விடாதே. அநேகருடைய சாபமான வார்த்தைகளுக்கு நீயும் உன் குடும்பத்தாரும் உட்பட ஆரம்பிக்கிறீர்கள் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, இந்த வட்டி தொழிலை விட்டுவிடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, வட்டிக்கு வாங்குவதையும் விட்டுவிடுங்கள். உங்கள் நெருக்கத்தின் நடுவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நேரத்துக்காக காத்திருங்கள். வட்டிக்காக நீங்கள் வாங்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் கடனை திரும்ப கொடுக்காத பொழுது அவர்களும் உங்களை சபிக்கிறார்கள் அல்லவா? இந்த சாபம் நிறைந்த வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவர் தந்தால் செய்யுங்கள், தராவிட்டால் அமைதியாயிருங்கள், தருகிற வரையிலும் காத்திருங்கள். எந்த சமயத்திலும் மற்றவரிடத்தில் போய் கடன்பட்டு அடிமைப்பட்டு விடாதிருங்கள். கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.